வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பின்னங்களில் எடுத்துக்காட்டு 1.2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1.1 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.2. மதி ஒரு சாக்லேட் கட்டியில் 2/5 பகுதியை சாப்பிட்டார். நந்தினி அதே போன்று மற்றொரு சாக்லேட் கட்டியில் 1/3 பகுதியை சாப்பிட்டார் எனில் அதிகமான சாக்லேட் பகுதியை சாப்பிட்டவர் யார்? மதி 2/5 பகுதியை சாப்பிட்டார் சாக்லேட் கட்டியை. அதே மாதிரி நந்தினி 1/3 பகுதியை சாக்லேட் கட்டியை சாப்பிட்ருக்காங்க. இவங்க 2 பேரில் யார் அதிகமாக சாப்பிட்டதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மதி எவ்வளவு சாப்பிட்டாருனோ அதை எடுத்து எழுதிக்குவோம். மதியால் சாப்பிடப்பட்ட சாக்லேட் அளவு, சாக்லேட்டின் அளவு எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். சாக்லேட்டின் அளவு ஈக்குவல் டு 2/5. அதே மாதிரி நந்தினி எவ்வளவு சாப்பிட்டாங்களோ அதையும் எடுத்து எழுதிக்குவோம். நந்தினியால் சாப்பிடப்பட்ட சாக்லேட்டின் அளவு ஈக்குவல் டு 1/3. இந்த 1/3 தான். இது ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ வேறுபாடு கண்டுபிடிக்க போகிறோம். வேறுபாடுனா இது ரெண்டும் சேமாக இருக்கா, சமமாக இருக்கா, இல்லை யார் அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தா தான் யார் அதிகமாக சாப்பிட்ருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம மீசிமா கண்டுபிடிக்கணும். இந்த 2 நம்பருக்கும் 2/5க்கும் 1/3க்கும் நம்ம மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். 2/5 மற்றும் 1/3 மற்றும் 1/3 இது ரெண்டுத்துக்கும் நம்ம மீசிமா கண்டுபிடிக்கணும். மீசிமாங்கிறது மீச்சிறு பொது மடங்கு. ஓகே, இந்த 2/5ஓட மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இன்னொரு டேர்ம் கொடுத்துருக்காங்கள, அதால் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். பையில் என்ன இருக்குது? 3 இருக்குது. அதை மேலேயும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு இது மீச்சிறு பொது மடங்கு கிடைக்கும். 6/15 கிடச்சிருக்கு நமக்கு. அதே மாதிரி 1/3க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். 1/3க்கு நம்ம 5ஆல் மேலேயும் பெருக்கணும். 1/3 5ஆல் மேலேயும் பெருக்கணும். 1 × 5 டிவைடட் 3 × 5 ஈக்குவல் டு 5 4 5 5 3 15. ஓகேவா? இது ரெண்டில் எது பெருசுன்னு பாருங்கள். நீங்கள் இது ரெண்டில் எது பெருசு? 6 பெருசா 5 பெருசா? 6 தான் பெருசு. ஆனால் அடிமானம் ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ 6 தான் பெருசு நமக்கு. 6/15 கிரேட்டர் தேன் 5/15. எது பெருசாக இருக்கோ அந்த சைடு அதிக குறியீடை நம்ம போட்டணும். அந்த சைடு பெருசாக இருக்கோ அதுக்கு குறியீடை போட்டோம்னா இப்போ யார் அதிகமாக சாப்பிட்டான்னு நமக்கு தெரிஞ்சிடும். மதி தான் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. அதை எடுத்து எழுதணும். 6/15 தான் மதி சாப்பிட்ட அளவு. அப்போ மதி அதிகமான சாக்லேட் கட்டிகளை சாப்பிட்டார். எடுத்து எழுதிடணும். இந்த மாதிரி எடுத்து எழுதணும். கன்க்ளூட் பண்ணணும். கடைசியில் ஆன்சர் எடுத்து எழுதிடணும். மதி அதிகமான பகுதியை சாப்பிட்டார்.
அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்